தஞ்சாவூரில் 15 ஆண்டுகளாக சொத்து வரி கட்டாமல் 43 லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்திருக்கும் நல்லையா தனியார் வணிக வளாகம் முன்பு குப்பைகளை கொட்டி குப்பைகளும் வாகனத்தை நிறுத்தி ஆட்கள் உள்ளே செல்லாத வகையில் மாநகராட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். அதாவது தஞ்சை ரயில் நிலையம் அருகில் உள்ள சீனிவாசம் பிள்ளை சாலையில் நல்லையன் என்பவருக்கு சொந்தமான வணிக வளாகம் உள்ளது. அதாவது 3 தளங்களை கொண்ட இந்த வணிக வளாகத்தில் 50க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இந்த கட்டடத்திற்கான சொத்து வரி கடந்த 2010 ஏப்ரல் மாதம் முதல் தற்போது 2025 மார்ச் வரையிலான இந்த 15 ஆண்டுகளுக்கு இவர்கள் சொத்து வரி செலுத்தாமல் இவர் காலம் கடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் இந்த சொத்து வரியுடைய மதிப்பு என்பது சுமார் 43 லட்சம் ரூபாய் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி சார்பில் வணிக வளாக உரிமையாளருக்கு பல முறை எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் மாநகராட்சி அந்த அதிகாரிகளின் நோட்டீஸை அவர்கள் கண்டுகொள்ளாமல் வணிக வளாகம் அலட்சியம் காட்டி வந்துள்ளது. இந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் நகரில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை லாரியில் எடுத்துக்கொண்டு நேராக அந்த வணிக வளாகம் நுழைவாயில் முன்பு குப்பைகளை கொட்டி அந்த குப்பை லாரியை வணிக வளாகம் நுழைவாயில் முன்பு குறுக்கே நிறுத்தியது. இதனால் யாரும் உள்ளே செல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து உடனடியாக வணிக வளாக உரிமையாளர் நல்லையா என்பவர் தற்பொழுது 5 லட்சம் ரூபாய் வரி பாக்கியை செலுத்தியிருக்கிறார். மீதமுள்ள தொகையை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் செலுத்தி விடுவதாக எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளித்ததின் பேரில் அங்கிருந்த கொட்டிய குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள் எடுத்தனர். நன்றி ராஜா, உங்க தகவல்களுக்கு.